இப்போ அரசியலில் ஒரு பெரிய வெற்றிடம் 200 கோடி எடுக்கிறாரு, எடுத்து நேராக மருமகிட்ட போகிறார், தேர்தல் நிதியாக வச்சுக்க, எனக்கு மீண்டும் அந்த பதவி கொடுங்க. இதே 1500 கோடி ரூபாய் கொடுத்து தான் ராஜாவே ரீஎன்ட்ரி ஆனாரு மாப்பிள்ளைகிட்ட, கருணாநிதி மறைவுக்கு பிறகு. ஜெகத்ரட்சகன் எனக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி வேணும், நான் 200 கோடி கொடுக்குறேன், நான் இப்படியாவது பாண்டிச்சேரியில் என் வாழ்நாள் முதலமைச்சர் ஆகிட்டு தான் சாகணும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. செந்தில் தியாகராஜன் வீரப்பன் இவர்கள் வீட்டில் செங்கோட்டையனை ஆதவ அர்ஜுனா மீட்டிங் நடக்குது. கூடி சீக்கிரம் தாவயக்காவில் செங்கோட்டை இணையிறார். சசிகலாவை ஓபிஎஸ் செங்கோட்டையனை அப்தரி விஜய் ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ணாமலை மூலம் ஆதவ அர்ஜுனா மூலம் இந்த வேலையை செய்கிறார். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். செங்கோட்டையின் விவகாரம் ஒரு பக்கம், செங்கோட்டையன் நேற்று சொல்லும்போது ஒரு பாஜகவுடைய சொன்னதன் அடிப்படையில் தான் இந்த ஒருங்கிணைப்பு முயற்சி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் நைனா நாயந்திரன் சொல்லும்போது செங்கோட்டையின் பின்னாடி திமுக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பார்வை என்ன வைக்கப்படுதுன்னா, தாவேக்காவை நோக்கி அவர் செல்கிறார் அப்படின்ற மாதிரியும் வைக்கப்படுது. செங்கோட்டையன் பின்னி என்ன இருக்குது, செங்கோட்டையனுடைய அரசியல் கணக்கு என்ன? இல்லை, செங்கோட்டையனுக்கு பின்னால் அதிமுக தொண்டர்களே இல்லை. அதிமுக தொண்டர்கள் இருந்தால் செங்கோட்டைய அதிமுக அடையாளம். செங்கோட்டையனை இயக்கியது 100% வேலுமணி. ஏன்னா இப்போ எடப்பாடிக்கு வில்லனே வேலுமணி தான். எடப்பாடிக்கு யார் மூச்சு விட்டாலும், யார் அறிக்கை விட்டாலும் பின்னாடி வேலுமணி இருப்பார், வேலுமணிக்கு பின்னாடி அண்ணாமலை இருப்பார். இதுதான் அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும். இந்த 500 ரூபா கவர் வாங்குற நிருபர்களுக்கு தெரியாது. பலாயிரம் கோடி சம்பாதிக்கிற அமைச்சர்கள் கட்சிக்கு செலவு பண்ணணும், எல்லாம் செலவு பண்ணுற, செங்கோட்டையும் செலவு பண்ணல. இதுதான் ஈகோ. வேற ஒரு அங்கே கொள்கையில தான் சண்டை வரும். அதிமுக கொள்கை இல்லை, திமுகவிலையும் கொள்கை இல்லை, அவன் எதுக்கு சண்டை வருது? கொள்ளை தான் சண்டைங்க. இல்லை, அதை இப்போ செங்கோட்டையின் தாவேக்காவை நோக்கி போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுங்களா? அது உண்மையா? 100% உண்மை. எப்படின்னா, எம்ஆர்சி நகரில் எம்ஜிஆருடைய மூளைன்னு சொல்லக்கூடிய வீரப்பனுடைய உறவுகளுடைய பங்களா இருக்கு. இந்த பங்களாவுக்கு அவர் யார் வர்றா? ஆதவ அர்ஜுனா அடிக்கடி வர்றார். 5 கார் அந்த வீதி அடைச்சி நிற்கிது. ஆரம்பி உடைய வாரிசுகள் காட்டு செங்கோட்டைய, இந்த வாரிசுகள் எதை சொன்னாலும் செங்கோட்டையை கேட்பார். அப்போது இந்த வாரிசுகள் என்ன பண்ணுறாங்க? செந்தில் தியாகராஜன் வீரப்பனுடைய பேரன் இவர் என்ன பண்ணுறாரு? ஆதவ அர்ஜுனா வர சொல்லியாங்க, ஒரு அருமையான லீடர், ஏடிஎம்கே லீடர், நான் உங்களுக்கு தர்றேன், இவரை நல்ல பொறுப்பில் பதவியில் போட்டு வச்சுக்க. ஏடிஎம்கே வீணாக போயிட்டார், தயவு செய்து இவரை விஜய்கிட்ட சொல்லி ஒரு பெரிய அரசியலில் ஒரு பெரிய நிழல் நடுக்கமே வரும். தாவேக்காவில் செங்கோட்டையன் எப்படி இருக்கு, இதை தயவுசெய்து உடனே நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்படி இதற்கான யோசனைகள் செந்தில் தியாகராஜன் வீரப்பனுடைய மகன் தியாகராஜனுடைய மகன் செந்தில் பல திரைப்படங்களை இயக்கிய ஒரு பெரிய குடும்பம். இவர்கள் வீட்டில் செங்கோட்டையனை ஆதவ அர்ஜுனா மீட்டிங் நடக்குது. கூடி சீக்கிரம் தாவயக்காவில் செங்கோட்டை இணையிறார். ஏன்னா இது அதிமுகவில் அவருக்கு சீட்டே இல்லை. அதிமுக கிளைக்கழக செயலாளர் கூட செங்கோட்டையனை மதிக்கிறது இல்லை. அப்போ செங்கோட்டையனுக்கு இப்போ எங்கே இடம் காலியாக இருக்குது? தாவேக்கால தான். இந்த பரபரப்பெல்லாம் இன்னும் ஒரு 15 நாள், ஒரு மாதத்தில் தாவேக்காவில் செங்கோட்டையன் இணைய போகிறார். அதற்கான பேச்சுவார்த்தை முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஆரம் வீரப்பன், தியாகராஜன், செந்தில் இவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைவர்கள் செல்வாக்கு இழந்து போகக்கூடாது. அவர்கள் ஏதோ ஒரு வகையில் செல்வாக்கோடு இருக்க வேண்டும் என்று நல்ல எண்ணம் தான். ஆனால் அதுக்கு தகுதியானவர் செங்கோட்டையன் கிடையாது. அதுக்கு தகுதியானவர் செங்கோட்டையனே கிடையாது. செங்கோட்டையன் நல்லவனா இருந்தா கோபி கிளை 100 கிளை கிடைச்சிருப்பான். கோபியில் 100 கிளை கிடைச்சிருப்பான், ஒரு 10 ஒன்றியம் கிடைச்சிருப்பான், ஒரு 10 நகரம் கிடைச்சிருப்பான். யாருக்குமே ஒரு நயா பைசா கொடுக்காதால் செங்கோட்டையன் மிக மட்டமான நபர். கோடம்பாக்கத்துக்கு கூட அதிகமாக செலவு பண்ணுவார். கோடம்பாக்கம் பட்டியல் எடுத்தீங்கன்னா பெரிய பட்டியல் அன்னையும்
அவர்கிட்ட பிஏவாக இருந்த கதிர் முருகன் இப்போ கோட்டூர் ஏடிஎம்கே கவுன்சிலர். அவர் தான் சைதாப்பேட்டை எம்எல்ஏ வரப்போகிறார், மந்திரியாக வரப்போகிறார். எடப்பாடி விலை கொடுத்து வாங்கிடுவார். ஒரு பிஏவே இவ்வளோ கோடி வச்சிருக்காரு. நம்ம செங்கோட்டை எவ்வளோ கோடி வச்சிருப்பார். கூடிய விரைவில் எம்ஆர்சி நகர் கூட்டம் முடிவு செய்யப்பட்டு செங்கோட்டையில் கூடிய விரைவில் விஜயை சந்திக்க போனார். அதோடு அதிமுக இந்த அரசியலே முடிவுக்கு வரப்போகுது. இன்னொரு பக்கம் தாவேக்காவுடைய பொதுக்குழு நடந்தது. இப்போ அதில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு பாஜகவிடம் தாவேக்கா சரண்டர் ஆயிடுச்சு, இனி தாவேக்காவுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளே பேசியிருக்கோம். ஆனாலும் இப்போவும் வரையுமே தாவேக்கா சொல்லும்போது தாவேக்கா தலைமை, அதாவது விஜய் முதலமைச்சர் வேட்பாளர், கூட்டணி முடிவுகளை விஜய் தான் செய்வார், திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில தான் போட்டி அப்படின்னு சொல்லி மீண்டும் சொல்லியிருக்கிறாரு. இந்த தீர்மானங்கள் மீண்டும் தாவேக்கா திமுக நாங்கள் தனிச்சு தான் போட்டி அப்படின்னு சொல்வது எதை காட்டுது? இல்லை, அதாவது நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் போய் சரண்டர் ஆகிடாதீங்கன்னு அண்ணாமலை ஐடியா கொடுக்குறாரு. யாருக்கு? விஜய்க்கு. நீங்கள் பாஜகவிடமோ அதிமுகவிடமோ நீங்கள் மிக மலிவான சீட் பேரத்துக்கு ஒத்துக்காதீங்க. உங்களுக்கு 26% வாக்கு இருக்கு. இப்படி ஆதவர்ஜனாவுக்கு பின்னாடி அவ்வளவு யோசனைகளையும் சொல்லுகிறவர் அண்ணாமலை. ஏன் அண்ணாமலை சொல்றாருன்னா, அதிமுக ஹை பீச்சுக்கு வந்துடக்கூடாது. அதிமுக தான் இருந்து செய்ய வேண்டிய வேலையை எடப்பாடி தன்னை வெளியில் அனுப்பி விட்டார். அப்போ தன்னாலான இடையூறுகளை செய்வது தான் அண்ணாமலையுடைய நோக்கம். அண்ணாமலைய முன்னால பாஜக தலைவர் என்கின்ற ஒரு கோதம் இருக்கு. கூட இருந்தே இப்ப அவருக்கு நயினார் நாகேந்திரன் எதிராக இருக்கார், எடப்பாடியும் எதிராக இருக்கார், பாஜக முழுக்க தனக்கு எதிராக இருக்கு. அப்போ முடிந்தவரை விஜய தனியாக நிறுத்தி எடப்பாடிக்கு எந்த சூழ்நிலையும் வலுவாயிடக்கூடாது. எடப்பாடிக்கு சசிகலாவை விட, ஓபிஎஸ் தினகரனை விட, செங்கோட்டையனை விட இத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து இத்தனை பேர் செய்யக்கூடிய வேலைகளை முழுமையாக செய்யக்கூடிய ஒரு அண்ணாமலை. அமைதியா இருக்காரு அண்ணாமலை, நீங்க கணிக்கவே முடியாது. அவருக்கு எடப்பாடி வெற்றி பெற்று விடவே கூடாது. திமுக வெற்றி பெற்றாலும் சரி, எடப்பாடி ஜெயிச்சிடவே கூடாது. தன்னுடைய கடைசி முயற்சி வரை பண்ணிட்டே இருப்பார். ஏன்னா பெரிய கிரீடத்தோடு இருந்த அண்ணாமலைய ஒரு சுடக்கு போடுகிற நேரத்தில் தூக்கி எறிய வச்சார். அதை அண்ணாமலையால ஜீரணிக்கவே முடியல. இப்போ அண்ணாமலையுடைய சொத்துக்களை பூரா அமலாக்கத்துறை ரேடு பண்ண போறான். போய் கர்நாடகா மடத்தில் இருக்கக்கூடிய RSS தலைவர்கிட்ட போய் கெஞ்சறார், தேசிய இதை கை வச்சிட்டு போறாங்க பாஜக. இப்போ இதுதான் அண்ணாமலையுடைய நிலைமை. கட்சி தொடங்க போறாருலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா தொடங்கியே தீருவார். எத்தனை நாளைக்கு இப்படி டம்மியா இருப்பார்? எத்தனை நாளைக்கு பாஜகவில் நயினார் நாகேந்திரன் பையன் நயினார் பாலாஜிக்கு பிஏவா எத்தனை நாளைக்கு இருப்பார்? மோடியோட காரில் ஏறி போனவர். எங்க மதுரை காந்தி கிராமத்துக்கு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போகும்போது மோடியோட காரில் ஏறி போனவர் இப்ப நயினார் பாலாஜிக்கு பின்னாடி கார்ல பின்னாடி தான் போறார். அப்ப இது அவரால ஜீரணிக்கவே முடியல. இதுக்காக எடப்பாடியை பழி வாங்கியே தீருவார். சசிகலாவை, ஓபிஎஸ், செங்கோட்டையனை அத்தனை விஜய் இப்போ ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சிருக்கார். விஜயையும் ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சிருக்கார். ஆதவர்ஜனாவோட நல்ல நெருக்கத்தில் இருக்கிறார். ஆகையால் இப்போ விஜயுடைய இந்த அறிக்கை காரணமே அண்ணாமலை தான். அண்ணாமலை மூலம், ஆதவர்ஜனா மூலம் இந்த வேலையை செய்கிறார். இப்போ செங்கோட்டையனை தாவேக்காக்கு தள்ளி விடுவதோ அண்ணாமலை தான். இந்த அண்ணாமலை தான். நீங்க ஒன்றும் வேண்டாங்க, வீரப்பனுடைய மகள் முதல்ல சீட்டு கேட்டு போனது யாருன்னு கேட்டிங்கன்னா பாஜக. நம்ம சீட்டு கேட்டு போகுது. சீட்டு கேட்டு போ, ஏமா உடனே ஒரு சீட்லாம் கொடுக்க முடியாது, நான் சீமாங்கிட்ட சொல்றேன், நீ அங்கே போய் நில்லுன்னு சீமாங்கிட்ட அனுப்பிச்சதே அண்ணாமலை தான். அனைத்து கட்சிக்கு தலைவர் அவர் தான். வீரப்ப மகளை முதல்ல சீட்டு கேட்டு போன இடம் எங்க? பாஜக. அதிமுக கூட்டணி சேரும், நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடலாம், MP சீட்டு ஜெயிச்சிடலாம் அப்படிதான் நம்ம போகுது. இல்லை, நான் சீமாங்கிட்ட சொல்லியிருப்போம். இப்படியான நபர் தான் அண்ணாமலை. அப்போ அண்ணாமலை இங்க அனைத்து கட்சிக்குமான ஆலோசனையா இருக்காது. சதி, சூழ்ச்சி, தந்திரம், டிப்ளமேட்ஸ் எல்லாம் அண்ணாமலை தான். இன்னைக்கு விஜய்க்கு ஆன ஆலோசகராகவும் அண்ணாமலை மாறி. இன்னொரு பக்கம் அண்மையில் திமுகவிலேருந்து பொறுப்புகளில் விலக்கப்பட்ட, அமைச்சர் பதவி நீக்கப்பட்ட பொன்முடி அவர்கள் மீண்டும் திமுகவினுடைய துணை பொதுச் செயலராக ஆக்கப்பட்டார். இப்போ அதுக்கு என்ன சொல்லப்படுதுன்னா 200 கோடி ரூபா அளவில் அவர் காசு கொடுத்து தான் வந்த மாதிரியும் சொல்லப்படுது. உண்மையா அது? பொன்முடி மீண்டும் துணை பொதுச் செயலர் ஆனதுக்கு என்ன காரணம்? அவருக்கு எந்த பதவியும் இல்லை. விழுப்புரத்தில் புக் எழுத போகிறேன்னு சொல்லிட்டு தான் உட்கார்ந்துருந்தார். நீங்கள் சைவமா வைணவமா, நிற்பதா படுப்பதா, செக்ஸில் இப்படி செக்ஸ் பேச்சாளராக மாறி அவரை துர்காமாவே இருந்தால வீட்டில் விடாதைய வேட்டி விடுங்க. இருந்தால இந்த வயசில் நிற்பதா படுப்பதான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். இதான் வேலை.
அசோக் நகர் சேச்சிட்ட பண்ண ஆராய்ச்சியை இங்கே பண்ணிகிட்டு இருக்கான் அந்த ஆளுன்னு மிரட்டி விட்டாச்சு. இப்போ அரசியலில் ஒரு பெரிய வெற்றிடம் 200 கோடி எடுக்கிறாரு, எடுத்து நேராக மருமகிட்ட போகிறார். தேர்தல் நிதியாக வச்சுக்கங்க, எனக்கு மீண்டும் அந்த பதவி கொடுங்க. இதே 1500 கோடி ரூபாய் கொடுத்து தான் ராஜாவே ரீஎன்ட்ரி ஆனார் மாப்பிள்ளைகிட்ட கருணாநிதி மறைவுக்கு பிறகு. கருணாநிதி மறைவுக்கு பிறகு 2G ராஜா மாப்பிள்ளைக்கு எவ்வளோ கொடுத்தாரு? 1500 கோடி. மாப்பிள்ளை முடிவு பண்ணுறதா மாமனார் கேட்பார். கருணாநிதி இருக்கிற காலத்தில் யார் மனசாட்சி? முரசொலி மாற மனசாட்சி. இப்போ ஸ்டாலினுக்கு அரசியல் அத்தனையும் திரைமறைவு வேலைகளை பார்ப்பது எல்லாம் இப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்டாலின் தான். ஸ்டாலினுக்கு மருமகன் சொன்னால் அப்பீலே கிடையாது. மாமனாரை இயக்குவதே மருமகன் தான். அப்போ வேறு வழி இல்லாமல் 200 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போய் மாப்பிள்ளைட்டு சரண்டர் ஆன பிறகு தான் மீண்டும் துணை பொதுச் செயலாளர் பதவி 200 கோடி கொடுத்து வாங்கியிருக்காரு. ஜெகத்ரட்சகன் எனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வேணும், நான் 200 கோடி கொடுக்குறேன், நான் எப்படியாவது பாண்டிச்சேரியில் என் வாழ்நாளில் முதலமைச்சர் ஆகிட்டா சாகணும் என்று 1 லட்சம் கோடி வச்சுருக்கேன். கொள்ளையடிச்சு, கல்வியில் கொள்ளையடித்து, அரசியலில் கொள்ளையடித்து, பழைய மின்சார ரீடிங் எடுக்கிற ஒரு சாதாரண நபர். எம்ஜிஆருடைய சத்யா ஸ்டுடியோவில் வருகை பதிவேட்டை பராமரிக்கிற ஒரு நபர் தன்னுடைய வாழ்நாளில் 1 லட்சம் கோடி சம்பாதிக்க முடியும்னு நிரூபிக்கக்கூடிய இயக்கங்கள் தான் இந்த திராவிட இயக்கங்கள். இந்த 200 கோடி கொடுத்து தான் துணை பொதுச் செயலாளராக பொன்முடி வந்தது என்பது திமுகவை சேர்ந்த அத்தனை பேருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, துரைமுருகன் வந்து ஒரு சமூகமாக இருக்காரு, அவர் பொதுச் செயலாளர்லேருந்து மருத்துவ காரணம் கொடுத்து விலகுவார், அதுக்கு பகரமாக தான் ஜெகத் ரட்சகன் அந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. இப்போ ஜெகத் ரட்சகனை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளைகிட்ட போய் ஒரு 500 கோடி கொடுத்தாருன்னா அடுத்த நாள் காலையிலேருந்து பதவி கிடைக்கும். அங்கே எல்லாமே பதவி விற்கப்படுது. நீங்கள் தூத்துக்குடியில் ஒரு MP ஜெயதேவன் இருந்தார், லேகியம் விற்கிறவர். அவருக்கு திமுக என்ன சம்பந்தம்? ரித்தீஷன் ஒருத்தர் MP-யாக இருந்தார், ராமநாதபுரத்தில் டீ கடையில் டீ ஆற்றிட்டு இருந்தவர், சின்ன விஜயாட்டிருந்து கண்டெய்னரை கடத்திட்டு போனவர். களவாணி பயனுக்கு பூரா திமுக MP ஆனாங்களா? ஏதாவது கொள்கை குன்றுகளா, இல்லை சித்தாந்தவாதிகளா, இல்லை ஏதாவது கம்யூனிஸ்ட் புரட்சியாளலாம், ஏதாவது வெளிக்கடை சிறையில் இருந்தவனா? எல்லாம் யார்? கண்டெய்னரை தேடிட்டு போனவன், லேகியை விற்றவன். திண்டுக்கல் வேலுச்சாமி யார்? கந்துவடி கடைக்காரன். பச்சைமுத்து யார்? கல்வி கொள்ளையன். எல்லாருமே திமுகவில் பணம் கொடுத்தா MP சீட் வாங்கலாம், அதிமுக சசிகலாவில் பணம் கொடுத்தா MP சீட்டு வாங்கலாம், பதவி வாங்கலாம், துணை பூஜை. நீங்கள் இப்போ தினகர கட்சியில் இருக்கிற சண்முகவேல், உடம்புல சண்முக செயல், அவர் வந்து ஒரு கான்ட்ராக்டர் பணத்தை சசிகலாவை கொண்டு கூட நியாயமாக கொடுத்துருவார், ராவணங்களை கொடுத்துருவார். ஏங்க நீங்களே அமைச்சராயிருங்களேன், அமைச்சராகி அமைச்சர் உங்களுக்காக ஒப்பந்தத்தை போட்டு நீங்களே அமைச்சராயிருங்களேன். இப்படி ஆனவர் தான் சண்முக வேல். இதுதான் திராவிட இயக்கங்கள். அதனால் கொள்கையோ கோட்பாடுகளோ லட்சியங்களோ சிந்தனைகளோ சிறைக்கோ இது எதுவுமே கிடையாது. கொள்ளை அடிக்கணுமே, எப்படியா திருடணும். அதிகாரி IAS தேடி கொடுத்துருவான், அவன் 10% அடிச்சுட்டு போயிடுவான். அவன் 10% அடிச்சுட்டு போயிடுவான். ஒரு ரோடு போடாமையே 1000 கோடி ரூபா எடுத்து கொடுத்துருவான், அவர் 100 கோடி எடுத்துகிட்டு போயிடுவான் IAS அதிகாரி. இதுதான் அரசியல். இப்போ அதான் பார்த்தான் டெல்லி 500 ரூபாய்க்கு ஓட்டு விற்கிது, குவார்ட்டருக்கு விற்கிது, காக்கா பிரியாணிக்கு விற்கிது. நீ ஏன்டா ஓட்டு போடுற? உனக்கு ஓட்டே இல்லை. SIR மறு சீரமைப்பு, மறு வரையறை என்பதை இந்த 500 ரூபாய்க்கு ஓட்டை விற்கிற பயிர்களுக்கு ஓட்டு எல்லாம் பண்ணுறான். 21 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே ஓட்டு போடையோ அந்த பூத்தை நிரூபிக்கணும். இவன் எப்போ ஓட்டு போட்டான்னு இவனுக்கு அது 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுற பயிலுவோம். 500 ரூபாய்க்கு காக்கா பிரியாணிக்கு, ஓல்டு பங்கு குவார்ட்டருக்கு ஓட்டு போட முடியும். எதுக்கே ஓட்டு? அதுக்கு பாஜக கரெக்டாக செய்யலாம். நீங்கள் இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு இந்தியாவுடைய சட்டத்தை எழுதியவர்கள் முகமது கித்துபாய், அல்லாடி கிருஷ்ணசாமி, அம்பேத்கர் போன்ற மூத்த தலைவர்கள் தான் இந்த இந்திய அரசியல் இந்த மக்களுக்கு என்னென்ன சட்டம் பீஸாக பிரித்து எழுதுகிறான். எழுதும்போது அப்போ இருக்கக்கூடிய தலைவர் சொல்ல, இவனுக்குலாம் கல்வி அறிவு கிடையாதியா, பாப்பான் பல ஆயிரம் வருஷமாக கல்வியை கொடுக்காம வச்சுருக்கான், இவனுக்கு ஓட்டு கொடுத்தீங்கன்னா எதுக்கு போடுறோம், ஏன் போடுறோம், எங்கே போடுறோம், ஒன்றுமே தெரியாமல் போயிடும். 40 கோடி பேர் அன்றைக்கி வாக்காளர்கள். அதனால் இந்த பயிர்களுக்கு ஓட்டு வேண்டாம், படித்தவனுக்கு மட்டும் ஓட்டு கொடுன்னு ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு விவாதமே வருது. ஆமாம். அப்போது காந்தி சொல்கிறார், இல்லை இந்த பயலூருக்கு பூரா எவனாவது முட்டாப்பாய் தலைவனாக வந்துடுவான், வந்து இவனுக்கு பின்னாடி 39 கோடி பேர் போயிடுவான், 1 கோடி பேர் தான் ஓட்டு இருக்கும். ஏன்னா இவன் 1000 வருஷமாக படிக்கவே வைக்கல, கல்வியே கொடுக்கல இவனுக்கு. 2000, 3000, 20000 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குறள் எழுதின இந்த தமிழ் சமூகம் 1000 வருஷமாக கல்வியே அவனுக்கு கொடுக்கல. அப்போ இவன் எதுக்கு ஓட்டு போடுறோன்னு தெரியாதியா? இல்லை, காந்தியை சொல்ல, இல்லை அனைவருக்கும் வாக்குரிமை கொடுக்கணும். இவன் படித்தாது அந்த வாக்குரிமையை அதனுடைய தேவையை உணர்ந்துக்குவாங்கிறது. இப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த வாக்குக்கான தேவையை இவன்
தெரியவே இல்லை, புரியவே இல்லை. எவன் எம்பி ஆகிற நீங்கள் போய் ஒரு சர்வே எடுங்க, இந்த தொகுதியில் யார் எம்பி அது யாருக்கே தெரியும். எதுக்கு ஓட்டு போட்டார்? ரெட்டலைக்கு ஓட்டு போட்டால் உதயசூரியன் ஓட்டு, இவன் 500 கொடுத்தா அவன் 500 கொடுத்தா ஓட்டு போட்டான். இப்போ பாஜகக்காரன் பார்த்தான், ஆர்எஸ்எஸ் நாக்பூர்னு சொன்னான், இவனுக்குலாம் ஏன்டா ஓட்டு கொடுக்குற, ஓட்டை பூரா எடுத்துருட்டான். அதான் இப்போ எடுத்துட்டு இருக்கான். ஓட்டை பூரா அறிவு இருக்கிறவன் போய் சண்டை கண்டை போட்டு என்ன பண்ணுவான், அதை ரினியூவல் பண்ணிடுவான். ஒன்றும் தெரியாது ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் என்ன பண்ணுவான், 500 ரூபாய்க்கு ஓட்டை வைக்கிறவனு பண்ணுவான், கோட்டை விட்டுருவான். இதுதான் நடக்க போகுது. பாஜக ஆர்எஸ்எஸ் எதை நினைத்ததோ, கீதையில சொல்லுமா, எதை நடந்ததோ அது சரியாக நடந்தது. அதே தான். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது, வேலை செய் சம்பளம் கேட்காது. இதுதான் கீதையினுடைய சாராம்சம், இந்து மதத்துடைய சாராம்சம். கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுற பேருக்கு ஓட்டே வேண்டாம். இதுதான் இப்போ நடக்க போகுது. ஆக மொத்தம் இந்த கான்ஸ்டியூஷன் இப்போ மிக மோசமாக இதுவரை இந்தியாவே சந்திக்காத அளவுக்கு மிக கடுமையாக ஒரு நெருக்கடி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதை நோக்கித்தான் இந்திய அரசியல் சாசன சட்டமே நகர்ந்து கொண்டு இருக்கிறது. வேல்முருகன், தனியரசு, தமிழ் அன்சாரி, கருணாஸ் இந்த 4 பேருமே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள். இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன், இவங்களாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க. இப்போ இவங்களுடைய அரசியல் கணக்குன்னு இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன நடந்தது? இல்லை, இப்போ இதில் வேல்முருகன் ஒருத்தர் தான் ஒரு தெளிவான நபர். வேல்முருகனை கூப்பிட்டுருக்காங்க. தனியரசை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயலலிதா அவருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டு ஒரு முறையில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஜெயலலிதாவுடைய நேர்பார்வையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தமிழ் அன்சாரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய வரலாற்று சிதைவு என்ன நடந்ததுன்னா, அதிமுகவில் இருந்த ஜவஹர்லாவை நக்கீரன் காமராஜா திமுக கொண்டு போய் சேர்த்துறாரு. ஜவஹர்லாவுக்கு இதுக்குள்ள உள்ள சூழ்ச்சி சதி தெரியல. நக்கீரன் காமராஜ் என்ற புரோக்கர் தான் என்ன பண்ணுறான், ஜெயலலிதா கொண்டு போய் திமுக சேர்த்தான். சேர்த்திய பிறகுதான் முஸ்லீம்கள் கட்டமைப்பு பூரா திமுகவுக்கு ஆதரவாக வருது. இப்போ அந்த சூழ்நிலை தான் இந்த அம்மாவுக்கு ஒரு முஸ்லீம் லீக் வேணும் என்பதற்காக தமிழ் முகன் ஹுசைன் முக அன்சாரி கூட இந்த அம்மா எம்எல்ஏ ஆக்குனாங்க. கருணாஸை பொறுத்த வரைக்கும் கருணாஸ் ஒரு பச்சை துரோகி. எப்படி துரோகினா, 2009 ரத்தம் வாடை அடிக்கிற ஈழத்துக்கு அந்த சுதந்திர தினத்துக்கு யாருமே போகல. வருடம் இங்கே இருக்கிற இசைக்கலைஞர்கள்லாம் போவான். இலங்கை சுதந்திர தினத்துக்கு டான்ஸ் ஆடுவான், பாட்டு பாடுவான். அப்போது 2009 முடிஞ்ச ஒரு 10 யாரும் போகல. 50 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு கருணாஸுடைய மனைவி கருணாஸ் 2 பேரும் இசைக்குழுவுக்கு போகிறாங்க. போயிட்டு வந்த பிறகு எதிர்ப்பு வருது. எதிர்ப்பு வந்த பிறகு இந்த சாதி இருக்க, இங்கே எல்லா பேருக்கும் சாதி ஒன்று இருக்க, முக்குளத்தோர் புலிப்படை, இப்போ முக்குளத்தோரே கிடையாது. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த கருணாஸு ஃப்ரான்ஸில் இசட் மார்க்கெட்டுன்னு ஒரு மோகன் போதை வியாபாரம் பண்ணுறான், போதை வஸ்து விற்கிறான். அவன் யாருன்னா சீமானுடைய கள்ளக்காதலி தேன்மொழியினுடைய கள்ளக்காதலி. அரசியல் எங்கெல்லாம் போகுதுன்னு பாருங்க. இசட் மார்க்கெட்னு ஃப்ரான்ஸில் வச்சுருக்கான், கனடாவில் வச்சுருக்கான், கொழும்புல வச்சுருக்கான். மோகன்னு பேர். அவன் முழுக்க போதை வியாபாரம் தான் பண்ணுறான், போதை வஸ்து வியாபாரம் தான் பண்ணுறான். அவன் குறுகிய காலத்துக்குள்ளேயே பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கான். இந்த நபரும் கருணாஸும் நண்பர்கள். கருணாஸும் இங்கே இந்த மோகம் வந்தால் கிரீன் பார்க் ஹோட்டலில் அத்தனை நடிகளும் குடி கூத்து கும்பாடமாக தான் இருப்பாங்க. தேன்மொழியினுடைய அப்பா அம்மா 2 பேரும் அமெரிக்காவில் கிரீன் கார்டு ஹோல்டர். நம்ம இங்கேயே ஏடிஎம் கார்டே வாங்க முடியல. ஒரு 50,000 ரூபா இல்லை கடன் கொடுறானா கொடுக்க மாட்டேங்கிறான். ஆனால் தேன்மொழியுடைய அப்பா அம்மா எங்கே இருக்காங்க, அமெரிக்காவில் கிரீன் கார்டு ஹோல்டர். இதெல்லாம் சீமானுடைய பணம். சீமானுக்கு தேன்மொழி காதலி. நம்ம விஜய் தேன்மொழி வந்தவரை தான் எனக்கு கையை விட்டாரு, கையை எங்கே விட்டாருன்னு தெரியல. அப்போ இந்த தேன்மொழி இப்போ எங்கே இருக்கான்னா ஃப்ரான்ஸில் இருக்கா. யாரோட? மோகனோட இருக்கா. மோகன் ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கான், இசட் மார்க்கெட்னு பேர், பாரிஸில். இது பூரா எக்ஸ்பெரியான பொருள்களை விற்கக்கூடிய ஒரு மார்க்கெட். இதில் பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். அகதியாக போன இந்த தேன்மொழிக்கு மோகனுக்கு எப்படிங்க இவ்வளவு கோடி வந்தது? எல்லாம் போதை, ஹெராயின் கடத்தல். கனடாவில் பல ஆயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அந்த மோகன். கொழும்புல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், சென்னையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். இந்த பாதுகாவலர் தான் கருணாஸ். எவ்வளோ பெரிய நெட்வொர்க் இருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய நெட்வொர்க். நீங்கள் விளாத்திக்குளம் எம்எல்ஏ 96ல் ஒரு ஹெராயின் கடத்துறவன் தான் எம்எல்ஏ. அவன் ஹெராயின் வழக்கில் சிறைக்கு போறான். ஒரு எம்எல்ஏ சிறையில் அடைபட்டு கிடக்கிறாங்க. நெட்டில் அடிச்சு பாருங்க வரும். திருப்பி அவன் தண்டனை ஆன பிறகு தலைமுறை ஓடி போயிடுறான், திமுக எம்எல்ஏ. இப்போ அதே போலதான் கருணாஸுக்கு அந்த இசட் மார்க்கெட் மோகன் போதை ஹெராயினை
கோடிக்கணக்காக கடத்துறவன் தான் இந்த மோகன், ஜெட் மார்க்கெட் மோகன், தேன்மொழியினுடைய கள்ளக்காதலை. இந்த கும்பலை இப்போ கருணாசோடு இணைந்து இருக்கிறார்கள். இந்த கும்பலை வேல்முருகனை வச்சு அத்தனை பேரும் ஒரு திமுகவிடம் பேரம் பேசுவதற்கு, அதிமுகவிடம் பேரம் பேசுவதற்கு வேல்முருகனை பயன்படுத்தி கொள்கிறார்கள். வேல்முருக இந்த சதியில் சிக்க மாட்டார். வேல்முருகன் இதில் மிக சரியான நபர். தனியரசு மிக சரியான நபர். தனியரசெல்லாம் நமக்கு என்னோட ஒரு 40 ஆண்டு கால நண்பர். தனியரசெல்லாம் இந்த சதியில் சிக்க மாட்டார். ஆனால் இதுக்கு பின்னால் இப்படி ஒரு சதி இருக்கு. இப்போ இவர்களை பொறுத்தவரை மீண்டும் எப்படியாவது எம்எல்ஏ ஆகணும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.